எந்த லாங்குவேஜ் பேசுறதுனாலும் வொக்காபுலரி ரொம்ப முக்கியம். வேர்ட்ஸை தான் நம்ம வொக்காபுலரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம டெய்லியும் 5 வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட. ஸோ இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஹலோ ஆல், வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் த டே சீரீஸ் டே 1. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்ட் தினசரி. அதுக்கு இங்கிலீஷில் டெய்லி அப்படின்னு சொல்கிறோம். டெய்லி. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். நான் தினசரி தேநீர் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் டீ டெய்லி. ஐ ட்ரிங்க் டீ டெய்லி. அவள் தினசரி ஆங்கிலம் பயிற்சி செய்கிறாள். சி ப்ராக்டிசஸ் இங்கிலீஷ் டெய்லி. சி ப்ராக்டிசஸ் இங்கிலீஷ் டெய்லி. ஸோ இந்த சென்டென்சஸ்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெய்லியும் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை நம்ம சொல்கிறதுக்கு, டெய்லியும் நடக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேர்ட் டெய்லின்னு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வேர்ட் தேவை அல்லது வேண்டும். இங்கிலீஷில் சொல்லணும்னா நீட். ஒரு தேவையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட் நீட்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். எனக்கு தண்ணீர் வேண்டும். I need water. I need water. நாம் இதை விரைவில் முடிக்க வேண்டும். We need to finish this soon. We need to finish this soon. ஸோ என் கூடவே இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை ரிப்பீட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் வேர்ட் முயற்சி செய். ட்ரை. முயற்சியை பற்றி பேசுகிறப்போ நம்ம இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறப்போ ட்ரை எகைன். ட்ரை எகைன். ஆங்கிலத்தில் பேச முயற்சி செய். ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நாலாவது வேர்ட் தாமதம். லேட். லேட்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று லேட் ஆகும்போது இல்லை லேட்டாக அது நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். அவன் தாமதமாக வந்தான். He is late. He is late. இன்று நான் தாமதமாக எழுந்தேன். I woke up late today. I woke up late today. நினை அல்லது யோசி. இதை திங்க் அப்படின்னு சொல்லணும். திங்க். ரிப்பீட் பண்ணிட்டு தானே வரீங்க. ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்க என் கூடவே. அது உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ. நம்ம நினைக்கிறோம் இல்லை யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த வேர்ட் திங்க் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஆங்கிலம் பயனுள்ளதாக உள்ளது என்று நினைக்கிறேன். I think English is useful. I think English is useful. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். இதை பார்க்கறதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் கூடவே ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.